நிறைய நிறைய இடங்கள்ல, நிறைய திருச்சபையில, நிறைய விசுவாச பிள்ளைகள் வழி தவறதை பார்க்கும். அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அறிவு அதிகமாக இருந்துச்சுன்னா வந்துடும் அவனுக்கு நோவு. நீங்க சாதாரணமா நல்ல வேலை செஞ்சு போயிட்டே இருப்பாங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு ஃபுல் செக்அப் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, எல்லா டாக்டருமே தான், அவங்கள ஒன்றும் இல்லை, டாக்டர்கிட்ட ஃபுல் செக்அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க இங்க இருக்கிற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு குறைபாடு இருக்குதான் செய்யும். ஏதோ ஒரு வகையில, ஒன்று கண்ணு, இல்லை தலைமுடி பிரச்சனை, இல்லை ஒரு என்ன சொல்றது நமைச்சல், அது என்ன சொல்லுவோம், அலர்ஜி, இல்லைன்னா வயிற்று பிரச்சனை, இல்லை த்ரோட் ப்ராப்ளமு, இல்லை தலைவலி, இல்லை ஜாயிண்ட் பிரச்சனை, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு என்ன தான் இருக்கும், கட்டாயமாக இருக்குங்க. எதுவுமே இல்லை ஃபுல்லா அப்படின்னு சொல்ல முடியாது. கட்டாயமாக ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பலவீனம் சரீரத்தில் வீக்னஸ் இருக்க தான் செய்யும். டாக்டர்கிட்ட கொடுத்தா அதுக்கும் ஒரு மாத்திரை என்ன பண்ணுவாரு, சாப்பிடுங்க அப்படின்னு என்ன பண்ணுவாரு, இதை கால்சியம் சரி பண்ணிக்கோங்க, இதை சரி பண்ணிங்கன்னு எழுதி கொடுப்பார். புரியுதா? அதை போலதான் தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நீங்கள் வேதத்தை சரியாக நீங்க ஆராய்ந்து படிக்கும்போது தான் சரியான சத்தியத்துக்குள்ள நடக்க முடியும். மேக்சிமம் நான் சொல்றேன், ரொம்ப ஆழம் போகாம, ரொம்ப ஆழம் அப்படின்னு சொன்னா யதார்த்தமான வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கைங்க? யதார்த்தமான வாழ்க்கைன்னா வேதத்தை யதார்த்தமாய் பிடித்து பழகணும். நீ ரொம்ப அப்படியே டீப் பரிசுத்தன்ற மாதிரி நீ போனீங்கன்னா நீ ஜெயிக்க முடியாது. நீ ரொம்ப பரிசுத்தமா, நீங்கள் உங்களை ரொம்ப பரிசுத்தமா உங்களை போய் நீங்க ஆழமா போயிட்டு இருந்தீங்கன்னா சுத்தி இருக்கிறவன் எல்லாம் எப்படி தெரியும்? சுத்தி இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு பாவியா தெரிவாங்க. ஏன்னா நீங்க ரொம்ப பியூர் ஆயிட்டீங்க. சுத்தி இருக்க எப்படி தெரிவாங்க அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டாம் சொல்றது, நீங்க பரிசுத்தமா வாழ வேண்டாம்னு சொல்ல வரல. புரிஞ்சுக்கணும், உங்கள் பரிசுத்த வாழ்க்கையானது யதார்த்தமா இருக்க வேண்டும். எப்படின்னா உண்மையாகவே வரணும். அதுன்ற நடிப்பாய் அல்ல. வெண் வஸ்திர போடுறதுனால, மீச வழிச்சுக்கிட்டனால, இல்ல முடிய ஷார்ட்டா வெட்டிக்கிறதுனால, அல்லது தாடி வச்சுக்கிறதுனால, இல்ல அங்கி போட்டுக்கிறதுனால, பியூர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வர்றதுனால நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ முடியாது. பாஸ்டர் பார்த்துன்னு சோத்திரம் 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 வீட்டுக்கு அப்புறம் போன ஆத்திரமா இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. எதிரில் ஒண்ணு, நேர ஒண்ணு. யதார்த்தமான வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த வேதத்தின் நோக்கமே என்னன்னா, யதார்த்தமாய் நீ பரிசுத்தமாய் வாழணும். அல்லேலூயா. நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சுதா? இன்னொரு சொல்லட்டுமா? நீங்க பரிசுத்தவான் என்கிற, நாங்கள் பரிசுத்தமா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள்ள வராதீங்கன்னு சொல்றேன். ஆனால் பரிசுத்தமாய் வாழுங்கள் சொல்ல வரேன். அல்லேலூயா. தவறுகள் இருக்கிறது, குற்றங்கள் இருக்கிறது, குறைகள் இருக்கிறது, அவைகளை சரி செய்து கொண்டவர்களா வாழுங்கன்னு சொல்றேன். புரியுதா? ரொம்ப பெர்ஃபெக்ட்டா, நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன், அதனால இவனும் அப்படிதான் இருக்கணும், என் கூட இருக்க, ஐயோ இவன் கூட அம்மா அப்படின்னு நினைச்சிடாதன்ற. நீங்கள் பரிசுத்தமாய் வாழுங்கள். உங்களை நீங்கள் யதார்த்தமாய் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் வாழும்போது அவன் உங்களை பார்த்து கொண்டே இருப்பான். உங்களை பரிசுத்தவானாய் அல்ல, ஒரு தேவனுடைய பிள்ளையாக. அல்லேலூயா. உண்மையாகவே நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு போர்வையே வேண்டாமே. உங்கள் தவறுகள் வெளியரங்கமா இருந்தால் தவறு இல்லை, உங்கள் தவறுகளை திரித்துக் கொள்வதும் வெளியரங்கமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள் மனமாற்றம் வெளியரங்கமா இருக்க வேண்டும். பொத்தி வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். யதார்த்தமாய் வாழ்வதற்கு நாம் பழக வேண்டும். அந்த யதார்த்தம் எப்படின்னா, வேதத்தை கவனித்து வசனத்தின்படி அப்படியே நம்ம வாழ்ந்து